மூன்றாவதாக தற்போது இந்த யுத்தத்துக்குள்ளாக தேவையில்லாமல் மூக்கை நுழைத்திருக்கிறார் உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அவங்களுக்கு ரஷ்யாட்ட இருந்து அவங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நேரத்தில் எப்படி அரபு நாட்டை காப்பாற்றுவான்? இப்படி அரபு நாட்டு ஆட்சியாளர்களை எப்படியாவது ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று பல ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள். அதற்கு இவர்கள் ஏமாறுவதும் சாதகமான வழிமுறையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் கஸ்பியன் கடல் பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடைய ஒரு கப்பல் மேல உக்ரைன் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்குல ஈரானோடு அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்ட வேலையற்ற தேவைக்கில்லாத ஒரு சண்டையால முழு உலகமுமே தத்தளித்து கொண்டிருப்பதை நாம் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய காரணத்தினால் நாங்கள் ஹொர்முஸ் நீர்நிலையை மொத்தமாக மூடுகிறோம் என்று ஹொர்முஸ் பரப்பை மொத்தமாக இழுத்து மூடியது ஈரான். அதனால ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் அவர்களுடைய பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதுதான் ஈரான் பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அரபு நாடுகளுக்கு இரண்டு கஷ்டங்கள் தற்போது உருவாகி இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிருக்கிறது, பிசினஸ் மொத்தமாக டிராப் ஆகி இருக்குது இந்த யுத்தம் காரணமாக. இரண்டாவது, அரபு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை அடிவாங்கி கொண்டிருக்கிறது. இந்த தளங்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்கும் என்பதற்காகவே பல கோடிக்கணக்கான டாலர்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள். இந்த வகையிலையும் அரபு நாடு ரொம்ப அடிவாங்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினருக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை காரணமாக செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய யமனுடைய பார்டராக இருக்கிற பாபல் மந்தபையும் தற்போது இழுத்து மூடி இருக்கிறது யமனுடைய ஹூத்தி படைப்பிரிவு. குறிப்பாக இந்த பாபல் மந்தபு பகுதிகளில் எந்த நாட்டு கப்பல் போனாலும் பிரச்சனை கிடையாது, சவுதியினுடைய கப்பல்கள் போகக்கூடாது என்று சொல்லி சவுதியினுடைய 2 பெரிய டேங்கர் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் அதற்கு பதிலடியாக சவுதி அரேபியா யமன் மீது தாக்குதல்களை நடத்தியது. அதனை தொடர்ந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினர் மீண்டும் சவுதி அரேபியாவினுடைய ஜெய்ஷான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரம்கோ என்கிற சவுதி அரேபியாவின் ஈரலாக சவுதி அரேபியாவினுடைய வருமானத்தின் தலையாகவே பார்க்கப்படுகிற பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனத்தின் மீது அகோரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலுடைய காட்சிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அரம்கோ பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அரம்கோ மேல மிக அதிகமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹூத்தி படைப்பிரிவு. ஏற்கனவே 2015 ஹூத்திகள் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ மேல தாக்குதல் நடத்தியதுனால தான் பிற்பட்ட நாட்களில் சவுதி அரேபியா ஹூத்திகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி யுத்த நிறுத்தத்துக்கே போயிருந்தாங்க. இந்த நிலையில மீண்டும் அரம்கோ அடிவாங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த அமெரிக்க ஈரானிய யுத்தத்திற்கு முன்பதாக $76 விற்கப்பட்ட ஒரு பேரல் க்ரூட் ஆயில் தற்போது $95 விற்கப்படக்கூடிய அளவுக்கு விலையேற்றம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே மிக பெரும் அழுத்தமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஹூத்திகளுடனான சவுதி அரேபியாவினுடைய சண்டை காரணமாக பெட்ரோலிய விலைகள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, போக்குவரத்து ஸ்தம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது இரண்டாவது பாதிப்பு. மூன்றாவதாக தற்போது இந்த யுத்தத்துக்குள்ளாக தேவையில்லாமல் மூக்கை நுழைத்திருக்கிறார் உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவருடைய ஆட்சி மீது பல குறைகளை மக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வருகிற தாக்குதல்கள் காரணமாகவும் உள்நாட்டுக்குள்ள பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். முதல் கட்டமாக தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சரை அதிரடியாக நீக்குவதாக கடந்த வாரம் அறிவித்தார். அறிவித்ததற்கு எதிராக உள்நாட்டுக்குள்ள மக்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபட்டதோட அதற்கு பதிலாக நான் அவரை மீண்டும் இணைத்து கொண்டு இருக்கிற படை தளபதியை பதவி நீக்கம் செய்கிறேன் என்று தற்போது படை தளபதியை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். எதை செய்யறதுன்றே தெரியாம எதையோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல
உக்ரைனுடைய 20% நிலப்பரப்புகளை ரஷ்யா ஆல்ரெடி கையகப்படுத்தி விட்டார்கள். எனவே உக்ரைன் தன்னுடைய நிலப்பரப்பில் பெரும் பகுதி ஒன்றை இழந்திருக்கிறது ரஷ்யாவிடத்தில். இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு சாதகமாக நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நின்னோம்னா அமெரிக்கா நம்மளோடையே இருப்பாங்க. ஒரு யுத்தம் நடந்து வந்தா ஆல்ரெடி நெத்தனியாகு எப்படி யுத்த காலத்தை பயன்படுத்தி ஆட்சியை நீட்டிச்சுக்கிட்டே போனாரோ அதே மாதிரி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் எந்த விதமான ஒரு தேர்தலுக்கும் போகாம அவருடைய ஆட்சியை நீடிச்சுக்கிட்டே போகலாம். இந்த பல எதிர்பார்ப்புகள் ஜெலன்ஸ்கிக்கு இருப்பது மட்டுமல்லாம தற்போதைய சூழல்ல ஈரானோடு ஒரு முறுகல் நிலையை மேற்கொண்டால் அரபு நாடுகள் எல்லாம் நம்ம பக்கத்துக்கு சப்போர்ட்டிவ் ஆகுவாங்க. ஆல்ரெடி சவுதி அரேபியா, பஹ்ரைனு, குவைத்து, துபாய் எல்லா நாட்டுக்கும் வந்தாரு. வந்து எல்லா அதிபர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. எங்க படைகள் ட்ரோன்களை தடுக்கிறதுல வல்லவர்கள், பெரிய கட்டிக்காரர்கள், ஜாம்பவான்கள் என்கிற ஒரு போலி பிம்பத்தை ஒரு பில்டப்பை காட்டினாரு. இந்த அரபு நாட்டு ஆட்சியாளர்களும் ஓகே அமெரிக்காவாலேயே தடுக்க முடியல, நீங்களாவது வந்து தடுத்துருங்க என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு கண்ட்ராக்ட் எல்லாமே சைன் பண்ணாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல்களையும் ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல்கள், ட்ரோன் அட்டாக் பண்ணுகிறது. உக்ரைனுடைய படைகளால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே அவங்களுக்கு ரஷ்யாட்ட இருந்து அவங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நேரத்தில் எப்படி அரபு நாட்டை காப்பாற்றுவான்? இப்படி அரபு நாட்டு ஆட்சியாளர்களை எப்படியாவது ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று பல ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள். அதற்கு இவர்கள் ஏமாறுவதும் சாதகமான வழிமுறையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் கஸ்பியன் கடல் பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடைய ஒரு கப்பல் மேல உக்ரைன் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் ஈரானுடைய கப்பலுக்குள்ள இருந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பதிவில் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பல் ரஷ்யாவுக்கான ஆயுதங்களை ஏற்றி சென்ற கப்பல், அதற்குள்ள இருந்த சரக்கு எல்லாமே ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு போன சரக்காக இருக்கிறது, எனவேதான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு முழுவதுமான ட்ரோன் சப்ளையை பண்றது ஈரான் தான். ஈரான் உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ரோன் தயாரிக்கிறதுல மிக பெரும் வல்லமை கொண்ட ஒரு நாடு. அது மட்டுமல்லாமல் ரொம்ப சீப்பான விலையில மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ட்ரோன்களை தயாரிப்பதில் உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியதுல ஈரான் தான் முக்கியமானது என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு பெரிய பொருட்செலவு ஏற்படும். அமெரிக்காவினுடைய பல மில்லியன் டாலர்களை செலவழித்து தயாரிக்கிற ட்ரோன் செய்கிற வேலைகளை வெறுமனே சில ஆயிரம் டாலர்களில் தயாரிக்கிற ஈரானுடைய ட்ரோன் செஞ்சுவிடும். அதனால ஈரான் ரொம்ப சீப்பான விலை குறைந்த ட்ரோன்களை தயாரித்து மிக அதிக பாதிப்புகளை உண்டாக்குகிறது. இந்த ட்ரோன்கள்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஷாஹித் வகையான ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களுடைய தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி ஈரான் கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி இந்த ட்ரோன்களை ஆயிரக்கணக்கில் ரஷ்யாவுக்கு அவங்க விற்பனையும் பண்ணி வர்றாங்க. இதற்கு பதிலாக ரஷ்யா இதற்கு பணம் கொடுப்பது மட்டுமல்லாம மேலதிகமாக ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டினுடைய உதவியை கொண்டு அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கே எல்லாம் இருக்கிறதுங்கிறத ஈரானுக்கு முழுவதுமாக கொடுத்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. இந்த நிலையில தான் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய உக்ரைன் படைகளை வைத்துக்கொண்டு இந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார். இந்த கப்பலுக்குள்ள ஆயுதம் இருக்குதா என்பதை இதுவரைக்கும் ஈரான் சொல்லல. ஆனால் பலத்த கண்டனத்தை தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஆல்ரெடி ஹொர்முஸுக்குள்ள சண்டையிடுகிற எங்களை கஸ்பியன் கடலில் சண்டையிட வைத்துவிட வேண்டாம் என்று மிக காட்டமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது IRGC. அதை தாண்டி ஈரான்ல இருந்து உக்ரைன் வரைக்கும் தாக்குவது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஈரான்ல இருந்து டியாகோ கார்சியா வரைக்கும் ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டாங்க, பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணிட்டாங்க. எனவே அதே ஈரான்ல இருந்து மறுபக்கம் உக்ரைன் வரைக்கும் அட்டாக் பண்றது அவங்களுக்கு சிரமமும் கிடையாது. தேவைப்பட்டால் ரஷ்யாவோடு நேரடியாக இணங்கி உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதையும் கடும் எச்சரிக்கையாக ஈரான் இன்றைக்கு விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானாம் என்று சொன்ன மாதிரி அமைதியாக அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருந்த ஈரான் மேல நெத்தனியாகுட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாம மூக்க நுழைச்சார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இப்ப அதனால எவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. முழு உலகத்துக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கின ஒரு வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பண்ணி இருந்தாரு. அந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் நெஞ்ச குளிர வச்சிருவோம் என்று சொல்லி
என்ன பண்றாருன்னு கேட்டா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்னும் ஒரு தேவையில்லாத வேலையை செய்திருக்கிறார். எனவே ஈரான் தன்னுடைய பதிலடியை உக்ரைன் வரைக்கும் விரிவுபடுத்த போகிறது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு